गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द दशकं 2 भगवत रूपमाधुर्यं ஸ்லோகம் 1. சூரியஸ்பத்தி கிரீடம், சூரியனோடு போட்டியிடும் ஒளி வீசும் கிரீடம் உடையவன். ஊத்வ திலகம், மேல் நோக்கிய திலகத்தாலே புரோத்பாசி பாலாந்தரம், நெற்றி மேலும் ஒளி வீசி திகழ்கிறது. காருண்யா குலநேத்திர, கருணை பொங்கி வழியும் திருக்கண்கள். மாத்திர, அன்பு நிறைந்த ஹசிதோல்லாசம், மெல்லிய புன்னகை தவழும் உதடுகள். சுனாசாப்புடம், அழகான வடிவம் கொண்ட மூக்கும். கண்டோத்யன், கன்னங்களில் ஒளிரும் மகராப குண்டலயுகம், 2 மகர குண்டலங்கள் ஒளி வீச. கண்டோஜ்வலத் கௌஸ்துபம், கழுத்தில் பளபளக்கக்கூடிய கௌஸ்துபமணியும். த்வத்ரூபம் வனமால்ய ஹாரபடல, வனமால்ய என்ற வைஜெயந்தி மாலையாலும் ஹாரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு. ஸ்ரீவத்ச தீப்ரம், ஸ்ரீவத்சம் என்ற மருவும் மகாலட்சுமி வீற்றிருப்பதால் மேலும் ஒளி வீசக்கூடிய திருமேனியும். த்வத்ரூபம், உன்னுடைய அந்த உருவத்தை. பஜே, நான் வணங்குகிறேன். ஸ்லோகம் 2. கேயூர அங்கத, காப்புகள், தோல் வளைகள். கங்கண, கங்கணம் என்பது கைவளையல். உத்தம மகாரத்னாங்குலி, உத்தமமான ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மோதிரங்கள் அணிந்த. யாங்கித ஸ்ரீமத், திருவிரல்களோடு விளங்கும். பாகு சதுஷ்க, 4 கரங்கள். சங்கதகதா, ஏந்தியிருக்கின்ற. கௌமோதகி என்கின்ற கதை, பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கு. சங்காரி பங்கேருகம், சுதர்சன சக்கரம், தாமரை மலர் ஆகியவற்றை 4 கரங்களில் வைத்திருக்கின்ற உன்னுடைய உருவம் லீலா உபகரணங்களை எண்ணிக்கொண்டு. காஞ்சித், இன்னது என்று வர்ணிக்கவே முடியாத திருமேனியோடு. காஞ்சன, தங்கத்தினாலான. காஞ்சி, ஒட்டியானத்தினால். லாஞ்சிதலசத், அலங்கரிக்கப்பட்ட ஒளி வீசக்கூடிய. பீதாம்பரா, மஞ்சள் நிற பட்டாடை இடுப்பில். ஆலம்பினி, உடுத்திக்கொண்டு. ஆலம்பே விமலாம்புஜத், தூய்மையான தாமரை மலர் போல ஒளிரக்கூடிய உன்னுடைய திருவடிகளை சரணடைகிறேன். ஜுதிபதம், இந்த வடிவத்தை பற்றுகின்றேன். மூர்த்திம், உன்னுடைய பாதங்கள். தவாதிச்சிதம், எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடிய தாமரை மலர் போன்ற பாதங்களை சரணடைகிறேன். 3வது ஸ்லோகம். எத்ரை லோக்ய மகீயசோபி மகிதம், உன்னுடைய திருமேனியானது உலகங்களில் உள்ள பொருட்களை விட மேன்மையானது. சம் மோகனம் மோகனாத், எது மனதிற்கு ஆனந்தம் தரக்கூடியதோ அவை எல்லாவற்றையும் விட உன்னுடைய திருமேனிய ஆனந்தத்தை தரக்கூடியது. காந்தம் காந்தி நிதானதோபி, எவையெல்லாம் ஒளிமிக்க கூடியதோ அவை எல்லாவற்றையும் விட ஒளிமயமானது. மதுரம் மாதுரிய துரியாதபி, உலகில் இனிமையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட இனிமையானது. சௌந்தர்ய யோத்தரதோபி சுந்தரதரம், மிக அழகான பொருட்கள் எல்லாவற்றையும் விட உன்னுடைய திருமேனியே அழகானது. துவத்ரூப, இப்படிப்பட்ட உன்னுடைய ரூபமானது. ஆச்சரியதோபி ஆச்சரியம், ஆச்சரியத்தை எல்லாம் விட ஆச்சரியம் உடையது. புவனேன கட்சிய குதுக்கம், இந்த உலகத்தில் யாருக்குத்தான் குதுக்கம் ஆனந்தத்தை வழங்காது?
புஷ்ணாதி விஷ்ணு விபோ, எங்கும் பரவியிருக்கக்கூடிய விஷ்ணுவே விபுவே. ஸ்லோகம் 4. தத்தா இத்தகைய, திருங் ஒப்பற்ற, மதுராத்மகம் இனிமையான மதுரத்தை உனக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய குருவாயூரப்பா, தவ வப்புகு உன்னுடைய திருமேனியானது சம்பிராப்ய நன்றாக வந்து அடைகின்றாள். யார்? சம்பன்மயி உன்னுடைய செல்வத்திற்கெல்லாம் தலைவியாகிய மகாலட்சுமி. சாதேவி அந்த மகாலட்சுமிக்கு உன்னுடைய திருமேனியில் பரமோசுகா மிகவும் பற்று ஏற்பட்டு, சிரதரம் நீண்ட நாட்கள் உன் திருமேனியின் மேல் நிலையான அன்பு கொண்டதால் யாரிடமும் தங்காமல், நாஸ்தேஸ்வ பக்தேஸ்வபி செல்வம் வேண்டும் என கேட்கும் அவளுடைய பக்தர்களிடம் கூட அவள் இருப்பதில்லை. தேனாஷ்யா இதனால் பத கஷ்டம் அச்சுத விபோ, அச்சுதனே அதனால் மகாலட்சுமிக்கு என்ன கஷ்டம் என்றால், த்வத்ரூப மானோஜக அதாவது உன்னுடைய திருமேனி அழகின் மேல் உள்ள தாபல்யவார்த்தோ தபுத் அவள் நிலையற்றவள் என்ற அந்த பாவமானது ஏற்படுகிறது. எதனால்? பிரேமஸ்தைரியமயாத் மாறாத அந்த அன்பின் வலிமையின் காரணமாக தசா பல பலாச் அவளுக்கு சாபம் ஏற்படுகிறது. ஸ்லோகம் 5. லக்ஷ்மி மகாலட்சுமி தாயார், தாவக குருவாயூரப்பா உன்னுடைய ரமணீயக திருமேனியின் அழகிலே கவரப்பட்டு, ஹிருதைவேயம் மனதை பறிகொடுத்து, பரேஷ் மற்றவர்களிடம் வஸ்திரேதி நிலை கொள்ளாதவளாக இருக்கின்றாள் என்ற அஸ்மின் அந்யதபி இவ்விஷயத்தில் வேறொரு பிரமாணமதுனா வஷ்யாமி லக்ஷ்மிபதி. லக்ஷ்மியினுடைய கணவனே, இதற்கு நான் வேறொரு உதாரணம் கூட சொல்கின்றேன். ஏத்வத்யான உன்னை தியானிப்பதிலும், குணானு உன்னுடைய குணங்களை, கீர்த்தனைகளாக, ரசா பாடி, சக்தாகி அந்த ரசத்திலேயே மூழ்கியிருக்கக்கூடிய பக்தாஜனாக பக்தஜனங்களை பார்த்து, தேஷ்வேஷா அந்த பக்தர்களிடம், வசதி ஸ்திரைவ மகாலட்சுமி ஸ்திரமாக வசிக்கின்றாள். ஏனென்றால் தயித தன்னுடைய கணவனை பிரஸ்தாவதத்தாதரா அவர்கள் புகழ்ந்து பாடுவதைக் கண்டு கேட்டு ஆனந்தம் அடைந்து அவர்களிடம் நிலைத்து இருக்கின்றார்கள். அதாவது செல்வம் வேண்டும் வேண்டும் என்ற பக்தர்களை விட பகவானை தியானித்து பாடி ஆனந்தத்தில் மூழ்கியுள்ள தன் கணவனையே நினைத்து மூழ்கியிருப்பவர்களிடம் மகாலட்சுமி தாயார் நிலைத்து இருக்கின்றாள், செல்வம் கொடுத்து விடுகின்றாள். ஸ்லோகம் 6. ஏவம் பூத இத்தகைய மனோஜதா அழகிய நவசுதா புதிய அமுதத்தில் நிஷ்யந்த ஊற்றாக சந்தோகணம் பொழியக்கூடிய த்வத்ரூபம் உன்னுடைய திருமேனி அழகானது பரச்சித் உயர்ந்த ரசாயனமயம் ஆனந்தமயமாக இருக்கின்றது. சேதோகரம் ஸ்ருண்வதாம் உன்னுடைய மேனி அழகை கேட்பவர்கள் உள்ளங்களை கவர்ந்து விடுகிறது. சத்ய உடனே பிரேரயத்தை தூண்டுகிறது, உன்னை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகின்றது. மதிம் அவர்களுடைய மதியை மதயத்தே மகிழ்வித்து, ரோமாஞ்சயத் யங்ககம் அவர்களுடைய உடலை மெய்சிலிர்க்க வைக்கிறது. யாசிஞ்சத்யபி அதனால் அவர்கள் அமுதத்தாரையில் அவர்களுடைய உடலானது நனைந்து, சீத பாஷ்ப அவர்கள் கண்களில் ஆனந்த குளிர்ந்த நீரினால் அதாவது பேரானந்த பெருக்கால், விசரைகி ஆனந்த மூச்சோத்பவைகி பெருகி அவர்களை ஆனந்தத்தில் நனைத்து
நீராடச் செய்கிறது என்று. இந்த பக்தியானது உன் அழகிலே ஈடுபட்டு அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதாக இருக்கக்கூடிய தன்மையை தருகிறது. ஸ்லோகம் 7. ஏவம் பூததயாஹி. இப்படி மேலே சொன்னபடி யோக சயோகத்வயாத், யோகம் முக்தி தரும் வழி, சயோகத்வயாத் மற்ற 2 யோகங்களையும் விட, கர்மஜானமயாத் கர்மயோகம், ஞானயோகம் ஆகிய 2 யோகங்களையும் விட புருஷோத்தமதரோ மிக 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 உயர்ந்தது. பக்தியபிகிதோ பக்தி என்னும் யோகத்தைத்தான் யோகீஸ்வரை கீயத்தே, இந்த எல்லா யோகங்களிலும் வல்லவராக இருக்கக்கூடிய நாரதர் வியாசரால் பக்தி யோகம் சிறந்தது என சொல்லப்பட்டுள்ளது. சௌந்தர்யைகரசாத்மகே, மிகவும் அழகே வடிவாக இருக்கக்கூடியது. துவயி கலு, உன்னிடத்திலே, பிரேம பிரகர்ஷாத்மிகா, அன்பினால் எழுகின்ற அந்த பக்தியானது, பக்திர் நிஸ்ரமமேவ, அதில் எந்த சிரமமும் இல்லாமல், ரமா வல்லப, அழகின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய ரமா என்ற மகாலட்சுமியின் கணவனே, விஸ்வபுருஷைகி, இந்த உலகத்தில் உள்ள எல்லோராலும் லப்யா, எளிதில் அடையக்கூடியதாக பக்தியோகம் இருக்கின்றது என்கின்றார். ஸ்லோகம் 8. இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகம் ஞானயோகம் என்பது கடினம், பக்தியோகம் ஏன் எளியது என்பதை பற்றி விளக்கி கூறியிருக்கிறார். நிஷ்காமம் நியதஸ்வ தர்மச்சரணம் யத்கர்ம யோகாபித்தம். யத்கர்ம யோகாபித்தம், இந்த கர்மயோகம் எனப்படுவது நிஷ்காமம், உலகில் எந்த விதமான ஆசையும் இல்லாமல், நியதஸ்வ தர்மச்சரணம், தனக்கு என்று விதிக்கப்பட்ட கடமைகளை சரியாகச் செய்வதுதான். தத்து ரேத்தியபலம், இந்த கர்மயோகம் செய்பவர்களுக்கு பலனை அடைய நீண்ட காலம் ஆகின்றது. யதோபனிஷத, அதே போல அந்த உபனிஷத்துக்களினால் கிடைக்கக்கூடிய ஞானோபலப்யம் புனக, ஜீவாத்மா பரமாத்மா என்பதை புரிந்து ஞானங்களினால் பெற்று, ஞானத்தால் பெற்று உபாசனம் செய்வது நமக்கு மிகவுமே கடினம். தத்வ வியக்ததையா, மறைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சித்தஷ்ய, அந்த மனதால் கிரகிப்பது, சுதுர்க்கமதரம், அதை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. தஸ்மாத் விபோ, அதனால் கஷ்டமாக இருப்பதால்தான் त्वत्प्रेमात्मक பக்திரேவ, உன்மேல் அன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியோகம் மட்டுமே சததம், எப்பொழுதும் இனிமையானது, ஸ்வாதீயசி, மிக உயர்ந்த நன்மையை தருகிறது, ஸ்ரேயசி, சிறந்தது. ஸ்லோகம் 9. இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகம் ஞானயோகம் அடைவது எவ்வளவு கடினம் என்பதை பற்றி கூறியிருக்கின்றார். அத்தியாயாசகராணி, மிகவும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாலும் கூட சிரமப்பட்டு கர்மயோகமானது செய்ய கர்மபடலானி, மன தூய்மையை பெறுகின்றனர். பிறகு ஞானயோகம் பக்தியோகம் பின்பற்ற முடிகிறது. ஆச்சரிய நிர்யன்மலாக, இந்த ஞானயோகத்தின் மூலம் மன தூய்மையானது பெறுவது மிக கடினம். போதே, அதற்கு பிறகு பெற்ற பிறகு பக்தி பதே தவாப்யுச்சிததாம், அந்த தகுதியை மாயாந்தி கிம் தாவதா, இந்த கர்மயோகத்தின் மூலம் ஞானயோகத்தின் மூலம் அடைந்த பிறகு கிளிஷ்வா தர்க்கபதி, அந்த ஞானயோகத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அடைகிறார்கள். பர வடிவமாகிய நிர்குண ஸ்வரூபத்தை தவ வபுகு, உன்னுடைய அந்த திருமேனியின் பிரம்மாக்கியம் அந்யே புனக, ஆனந்தத்தில் மூழ்காமல் கடனே என சித்தாத்ரத்வம், அந்த திருமேனியை தரிசிக்காமல் ருத்தே விசிந்திய, தியானித்து
பகுபிஹி சித்தியந்தி ஜென்மாந்தரைஹி. அதற்கான பலனை பெறுவதற்கு மீண்டும் 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 பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியுள்ளது. அவர்களால் எளிதில் உன்னை அடைய முடியவில்லை. அதாவது பக்தி யோகத்தை தவிர வேறு மார்க்கத்தில் செல்லும் பொழுது உன்னுடைய ரூபத்தில் லயித்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாமல் அவர்கள் பல 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 ஜென்மங்கள் எடுத்த பிறகே உன்னை அடைகிறார்கள். ஸ்லோகம் 10. த்வத் பக்திஸ்து. உன் மீது செலுத்தக்கூடிய அந்த பக்தியானது எப்படிப்பட்டது தெரியுமா? கதா, உன்னுடைய கதைகள் கேட்டதாகிய ரசாமிருதஜரி, அமுத வெள்ளமாகிய இனிமை நிறைந்த நிர்மஜ்ஜனீன ஸ்வயம், மூழ்கடிக்கின்றது தானாகவே. சித்தியந்தி, அந்த பக்தனானவன் கேட்டு சிந்தித்து கைகூடி விமல பிரபோத பதவி, அவனே அந்த தூய்மையான ஞான நிலையை அடைந்து விடுகின்றான். எப்படி? சுலபமாக தருகின்றது பக்தி. சத்திய, விரைவாக. சித்திகரி, பலன் தருவதாக. ஜெயத்யை விபோ, இருக்கின்றது குருவாயூரப்பா. சைவாஸ்துமே, எனவே எனக்கு. மக்லேஷதஸ்தன்வதி, எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அடைந்து விடுகின்றான். அது மட்டுமா? துவத்பத, உன்னுடைய திருவடியில் பிரேம பிரௌடி ரசாத்ருதா, அன்பை வைத்து அந்த பக்தி ரசத்தால் மனமானது நனைந்து கரைந்து உருகக்கூடிய அந்த பக்திதான் எனக்கு வேண்டும். எப்பொழுது? திருத்ததரம், விரைவாக மூழ்குவதற்கு அருள் புரிய வேண்டும். வாதாள யாதீஸ்வரக, குருவாயூரப்பனே, அந்த பக்தி யோகத்தில் மூழ்குவதற்கு நீ விரைவாக அருள் புரிய வேண்டும் என கூறுகின்றார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.